அதே டிஷர்ட் அதே இன்னர்ஸோட ஒரு இடத்துல அவனை ஸ்பாட் பண்ணுறாங்க. சுற்றிட்டு இருக்கிற தனிப்படை வந்து விரைந்து வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது அவன் போதையிலே இருக்கிறான். அந்த இடமே வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது. அரெஸ்ட் பண்ணும்போது தான் ஏதோ நடக்குது, இவன் யாரோன்றது புரியுது. ஏன்னா வந்து என்னதான் போலீஸ் பப்ளிக்கு சொன்னாலும், சோஷியல் மீடியா வந்தாலும், நோட்டீஸஸ் போட்டாலும் அந்த லுக் அவுட் நோட்டீஸில் கூட இந்த ராஸ்கல் வந்து மக்களுக்கு தெரிய வரல. ரொம்ப கேஷுவலாக இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு இப்போ இதெல்லாம் நாளைக்கு கன்விக்ஷன் வரும்போது இதெல்லாம் ப்ரூஃப் ஆகும். பட் அவன் மாட்டினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா செல்ஃபோன் சிக்னல். அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருந்திருக்கு. அந்த பாப்பா அவன் கடத்தி கொண்டு போயிருக்கும்போது கூட அந்த ஃபோன்லாம் அட்டன் பண்ணி ஹிந்தியில் பேசியிருக்கான். அப்போ அவன் யாரோ ஒரு நார்த் இந்தியன் ஹிந்திலையோ இல்லை ஹிந்தி மாதிரியான ஒரு மொழி, அது அசாமீஸோ பெங்காலிலையோ அவன் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் வந்து ரெகுலராக சாட்டர்டே சண்டே ஆஃப் எடுக்கிறான். அதே மாதிரி இடத்துங்களில் அவன் சுற்றி திரிகிறான். கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான சப்பர்பன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது சிட்டி மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே க்ரௌட் அதிகமாக இருக்கும். சப்பர்பனில் சாட்டர்டே சண்டே அமைதியாக இருக்கும். பொதுவாக மக்கள் வீட்டில் இருக்க விரும்புவாங்க. வீக் டேஸில் தான் அந்த வேலைக்கு போகிறது வியாபாரன்றது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இவன் வந்து ஒரு ஒரு வறுமைக்கு ஒரு தப்பு பண்ணுறான். ஒரு 2 இட்லி திருடிட்டான், இல்லை ஒரு 1000 ரூபா திருடிட்டான்னா அவன் கதை வேறங்க. அவன் வந்து அதில் ஒரு கில்ட் இருக்கும். அவன் அதை சரண்டர் பண்ணிவிடுவான். இந்த மாதிரியான ஹேபிச்சுவல் அஃபண்டராக இவன் இருக்கும் பட்சத்தில், இவன் ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருந்தான்னா அவன் அவளை ஈஸியாக அதை ஒத்துக்க மாட்டான். தொடர்ச்சியான ரேப்புகளா, தொடர்ச்சியான மொலஸ்டேஷன்களா, குழந்தைகள் கடத்தல், இல்லை அவங்களை கடத்தும் போது அவங்க கிட்ட இருக்கிற நகையை பறிக்கிறது, ஆர்கன் த்ரெட், என்ன வேணா இருக்கலாம் இதுக்கு பின்னாடி. இது வந்து ஒரு கிரைம் கிடையாது. இது ஒரு கிரைம் ட்ரீயோட ஒரு பிரான்ச். அதில் வெளியில தெரிஞ்ச ஒரு மொட்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அனந்தஜித் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை கடத்தி வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்குது, அவன் யார், அவனோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இந்த கேஸோட ஆரம்பத்துலேருந்தே பேசுவோம். ஒரு குழந்தை ஸ்கூல் விட்டுட்டு போகிறா. ரொம்ப சின்ன குழந்தை, 5வது 4வது படிக்கிற குழந்தை. அவள் தனியாக போகும்போது அந்த இடத்துல நிற்கிறான் இந்த குற்றம் சாட்டப்பட்ட ராஸ்கல். அந்த குழந்தை தனியாக போகிறத நோட் பண்ணிவிட்டு முன்னாடி ஆள் இல்லைன்னு தெரிஞ்சோடனே போயிட்டு அந்த குழந்தைய வாயை பொத்தி கடத்திட்டு போகிறான். இவென்ச்சுவலி பாலியல் வல்லுறவு ஏற்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்ககிட்டருந்து தப்பிச்சு, அவன் அப்பயும் மதுபோதையில் இருந்ததாக சொல்லப்படுது, அவங்ககிட்டருந்து தப்பிச்சு அடித்து பிடிச்சி பாட்டி வீட்டு போய் சேர்ந்துருக்கு. அங்கே போன பிறகு குழந்தை ஏதோ பயந்துருக்கு, அடியெல்லாம் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன கொடுமை நடந்திருக்குன்னே தெரிய வருது. அதை தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து தேடுறாங்க. அந்த இடத்துல தேடும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு சிசிடிவி தான் இருக்குது. அந்த சிசிடிவியை பார்த்துட்டு ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. நடந்திருக்கு இந்த மாதிரி. அந்த ஒருத்தன் வந்து நிற்கிறான். அந்த தனியாக ஒரு பாதை மாதிரி இருக்கும், ஒரு சின்ன சிமெண்ட் ரோடு மாதிரி. அது பின்னாடி போயிட்டு அந்த பாப்பாவை அங்கே ஸ்ட்ரகிள் நடக்குது, வாயை பொத்தி ஒரு மறைவான பகுதியை தூக்கிட்டு போகிறான். இது எல்லாமே அந்த சிசிடிவியில் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவியோட முன்ன பின்ன பார்க்கும்போது இவன் நிற்கிறது, இவன் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ரிவீல் ஆகுது. அதெல்லாம் எடுத்து வெளியில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் எடுத்தோடனே அது பெருசாக பார்க்கப்படலை. யாரும் அதுக்காக பெருசாக ஸ்டெப் எடுக்கலை. இதை தொடர்ந்து வந்து நிறைய ப்ரெஷர் வரும்போது வெளியில் வந்து இது பெருசாக கண்டுபிடிக்கப்படலை. அப்படின்னும் போது கொஞ்சம் சோஷியல் ப்ரெஷர் அதிகமாகுது. கொஞ்சம் மீடியாவும் சோஷியல் மீடியாவும் பேச ஆரம்பிக்கும்போது எஸ்பி ஐஜியோட தலைமையில் ஒரு 20 இன்வெஸ்டிகேஷன்ஸ் டீம் போடுறாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதில் வந்து பப்ளிக்குக்கெலாம் இவன் ஃபோட்டோவை ஒட்டி இவனை காட்டி கொடுக்குறவங்களுக்கு சன்மானம்லாம் அறிவித்து தேடுறாங்க. இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த திருவள்ளூர் வந்து பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேசத்துக்கு. இவன் அந்த ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாபாவில் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. வழக்கமாகவே என் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் லீவ் போடுவானோ. வாரம் சனிக்கிழமைகளில் போகிறதில்ல. தாபானாலே பொதுவாக வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வியாபாரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபேமிலி வந்து சாப்பிட்றவங்க, இல்லாட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு லிக்கரோட சாப்பாடு சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி ஜென்ரலாக போவாங்க தாபாஸ்க்கு. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறதில்ல. ரெகுலராகவே இந்த மாதிரி லீவ் போடுறான். வரான். அவங்க வேறு ஆல்டர்னேட்டிவ் தான் வச்சுருக்காங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை இங்கே வரான். அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குது. ஒரு 14 நாள் ஆகுது. இவனை எங்கெங்கேயோ தேடுறாங்க. கிட்டத்தட்ட இவன் வந்து நம்ம மேலே எதுவுமே சந்தேகம் வரல அப்படின்னு அவன் கேஷுவலாக வாழறான். அதே டிஷர்ட் அதே இன்னர்ஸோட ஒரு இடத்துல அவனை ஸ்பாட் பண்ணுறாங்க. சுற்றிக்கிட்டு இருக்கிற தனிப்படை வந்து விரைந்து வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது அவன் போதையிலே இருக்கிறான். அந்த இடமே வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது. அரெஸ்ட் பண்ணும்போது தான் ஏதோ நடக்குது, இவன் யாரோன்றது புரியுது. ஏன்னா வந்து என்னதான் போலீஸ் பப்ளிக்கு சொன்னாலும், சோஷியல் மீடியா வந்தாலும், நோட்டீஸஸ் போட்டாலும்
அந்த லுக் அவுட் நோட்டீஸில் கூட இந்த ராஸ்கல் வந்து மக்களுக்கு தெரிய வரல, ரொம்ப கேஷுவலாக இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஜனத்தோட ஜனமாக அவன் மிங்கிள் ஆகியிருக்கான். அதை தொடர்ந்து அவனை அரெஸ்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. அவன் சிக்கியதுக்கான முக்கிய காரணமே அதே ட்ரெஸ்ஸு, வாயில் இருந்த அந்த பான்பிராக் பல்லுக்கரை அப்படின்லாம் சொல்லப்படுறாங்கல்ல. இல்லை, ஆக்சுவலி அது வந்து அவன் கன்விக்ஷனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது ஐடென்டிஃபிகேஷனுக்கு அந்த டிஷர்ட் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் வந்து குடிச்சிருந்தான், அவன் வாயில் பான்பராக் கரை இருந்துச்சு, ஃபோன் எடுத்து ஹிந்தியில் பேசினான். இதெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க போலீஸ்க்கு இவனை தான். ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர் 10-12 பேருக்கு மேலே போலீஸ் வந்து இந்த மாதிரி வடமாநிலத்தவர்கள், அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு ஒரு தெரியுது, அந்த மாதிரி முகஜாடை உள்ள பல பேரை வந்து காமிச்சிருக்காங்க அந்த பாப்பாயிட்ட ஃபோட்டோ வீடியோ ஆதாரமாக. இல்லை இவன் இல்லைன்னு சொல்லி இவன் தான் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த பாப்பாவோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா அவள் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா, அவள் தெளிவாக இருந்திருப்பாள், அவளுக்கு வந்து ஷார்ப்பாக இருந்திருக்கும் மைண்டு, அப்பா அவனை நோட் பண்ணியிருக்கா. ஆனால் போலீஸ்க்கு அவனை தேடி கண்டுபிடிக்க நேரம் இருக்கு. ஏன்னா அவன் 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கான். இப்போது இதெல்லாம் நாளைக்கு கன்விக்ஷன் வரும்போது இதெல்லாம் ப்ரூஃப் ஆகும். பட் அவன் மாட்டினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா செல்ஃபோன் சிக்னல். அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருந்திருக்கு. அந்த பாப்பாவை அவன் கடத்தி கொண்டு போயிருக்கும்போது கூட அந்த ஃபோன்லாம் அவன் அட்டன் பண்ணி ஹிந்தியில் பேசியிருக்கான். அப்போ அவன் யாரோ ஒரு நார்த் இந்தியன் ஹிந்திலேயோ இல்லை ஹிந்தி மாதிரியான ஒரு மொழி, அது அசாமீஸோ பெங்காலிலையோ அவன் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது அந்த செல்ஃபோன் எங்கே, இந்த பாப்பா இருந்த இடத்துல எந்த டவரில் எந்த நம்பர்ஸ்லாம் வந்து போயிருக்கு, அந்த செல்ஃபோன் இவங்ககிட்ட இருக்கா, அதை மேட்ச் பண்ணுவாங்க, டவர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மேட்ச் பண்ணதில் தான் வந்து இவங்க ஓரளவுக்கு மாட்டியிருப்பான். நேரில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி முகம், அவனுடைய அதே ட்ரெஸ் எல்லாம் வந்து வேல்யூ அடிஷன். ஸோ அதில் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் வந்து அவன் ஃபுல்லாக வந்து நான் தான் பண்ணேன் இல்லை என்னென்ன இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவன் பேர் கூட இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்களே சார், அதுதான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா இவன் பின்னாடி யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, இவன் ஒருத்தன் தான் பண்ணானா, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருப்பான். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். புதுசாக பண்ண மாதிரி அவன் பண்ணல, ஒரே ஒரு சிசிடிவி கேமரா தான் அந்த இடத்துல இருந்திருக்கு, அவன் ஃபோட்டோவும் சரியாக படலை அப்படின்ற விஷயங்கள்லாம் மென்ஷன் ஆகுது இல்லை. கரெக்ட். இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அதே சந்தேகம் தான் போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும். ஏன்னா இவன் வந்து ரெகுலராக சாட்டர்டே சண்டே ஆஃப் எடுக்கிறான், அதே மாதிரி இடத்துங்களில் அவன் சுற்றி திரியிறான். கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான சப்பர்பன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது சிட்டி மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே க்ரௌட் அதிகமாக இருக்கும், சப்பர்பனில் சாட்டர்டே சண்டே அமைதியாக இருக்கும். பொதுவாக மக்கள் வீட்டில் இருக்க விரும்புவாங்க, வீக் டேஸில் தான் அந்த வேலைக்கு போகிறது வியாபாரன்றது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இவன் தனிமையாக கொஞ்சம் காலியாக இருக்க இடங்களில் அந்த வீக்கெண்ட்ஸில் வந்து இவன் ரெகுலராக சுற்றி திரியிறானா, இவன் இதை ரெகுலராக பண்ணுறானா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ யார் கூட இவன் சேர்ந்து பண்ணுறான், இது ஒருத்த மட்டும்தான் பண்ணுறானா, இதில் வேறு எதுவும் க்ரைம் இருக்கா. ஏன்னா நம்ம பல விஷயங்கள் பல க்ரைம் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கிறோம், பல நியூஸஸ் கேட்குறோம். இவனுங்க இதை மட்டும் தான் பண்ணுறானுங்களா, இல்லை இன்னும் வந்து பூட்டு உடைக்கிறது, வீடு பூந்து திருடுறது, பெண்களை பாலியல் வல்லுறவு பண்ணுறது, பல எல்லா விஷயங்களும் இவனுங்களுக்கு பின்னாடி இருக்கா, இவன் ஒருத்தனா இல்லை இவனுங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கா, இவன் நோட்டம் பார்க்க அந்த ஏரியாவுக்கு வந்தானா. ஏன்னா இவன் அந்த ஏரியாவுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, இவனுக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் கிடையாது. அப்போ இவன் சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியாவில் வந்து நிற்கிறான், யாரையோ தேடுறான், எதுக்கோ அலையிறான், அது கிடைக்காத போது அவன் கையில் வந்து இந்த அப்பாவி குழந்தை மாட்டுது. அப்போ இவன் யார், இது என்ன ரெகுலராக நடக்குதா, கம்ப்ளைண்ட் ஆகாமல் எத்தனை இருக்குது, இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. இவன் பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதை மொத்தமாக நேப் பண்ணணும். இல்லாட்டி இவனை நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற திருட்டு பசங்க ஓடி ஒழிஞ்சிருவானுங்க. இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய ஜனத்தொகை, அவனுங்க போயிட்டு அந்த பார்டரிங் ஸ்டேட்ஸ்னு போது ஜான் ஆனாங்கன்னா நீங்கள் அவன் நாடு கூட தாண்டிடுவான். பெங்காலுக்குள்ளே போகிற ஒருத்தன் பெங்காலி பேசக்கூடியவன்ட்டாங்களா, பங்களாதேஷ்குள்ளே போய் பெங்காலி பேசிடுவான், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக சீக்ரெசி மெயின்டைன் பண்ணி இவனுங்களை ஃபுல்லாக நேப் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்புகிறோம். அதை தாண்டி அவன் அதை பண்ண அந்த குற்றத்தை வந்து திரும்ப அவனை ரீக்ரியேட் பண்ண சொல்லி காட்டுவாங்க. அதுவும் எஃப்ஐஆரில் இருக்கிறதும் மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு ஒரு ப்ராப்பரான சார்ஜ் ஷீட்டோட அவன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போவான்னு எதிர்பார்க்குறேன். எதற்காக சார் இன்னும் அவன் வந்து ரிமாண்ட் பண்ணாமல் இருக்காங்க? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய மொத்த டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணணும். இவன் வந்து ஒரு ஒரு வறுமைக்கு ஒரு தப்பு பண்ணுறான், ஒரு 2 இட்லி திருடிட்டான், இல்லை ஒரு 1000 ரூபா திருடிட்டான்னா அவன் கதை வேறங்க. அவன் வந்து அதில் ஒரு கில்ட் இருக்கும், அவன் அதை சரண்டர் பண்ணிவிடுவான். இந்த மாதிரியான ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இவன் இருக்கும் பட்சத்தில், இவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தான்னா அவன் அவளை ஈஸியாக அதை ஒத்துக்க மாட்டான். அவன் நீங்கள் இந்த தீரன் அதிகாரம் மண்டலே பார்த்துக்கலாம், பேகுனா சாப்னு வாங்க. அவனை அவ்வளோ தெளிவாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவனை வந்து கன்ஃபெஸ் பண்ண வைக்கிறதோ முன்னுக்கு பின்னா பேசுவான்.
இது வந்து சட்டத்துக்குள்ளே போகும்போது அவனை ரிமாண்ட் பண்ணலாம், தூக்கி ஜெயிலில் போடலாம். நீங்கள் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம்னு ஒன்று இருந்தாலோ இல்லை இவனோட கிரைம்ஸ் பலது இருந்தாலோ அதை நீங்கள் கன்விக்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும், சும்மா நேம் சேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அவனை பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு கும்பல் இருக்குது, இவனுங்க என்னென்னமோ பண்ணுறானுங்கன்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இதை வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இந்த எல்லாத்தையும் ப்ராப்பராக இவங்க கேதர் பண்ணும்போது தான் அவனை வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியும். இது நீங்கள் ஜுடிஷியல் கிட்ட, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இவன் பண்ணுறான், எங்களுக்கு விசாரணை கொடுங்கன்னு கேட்டாலும் பண்ணலாம். பட் இவனோட டீட்டெயில்ஸ் வெளியில் வந்துடும். இவன் கோர்ட்டுக்கு போகும்போது இன்னார் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்பெஷல் பெர்மிஷன் ஒன்று வாங்கி இவன் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேற பெரிய கிரைம் இல்லைனா கூட ஒரு மொலஸ்டேஷனாக கூட இருக்கட்டுமே, அங்கே இடத்துல பஸ்ஸில் செயின் இருக்கிறதா கூட இருக்கட்டுமே, அந்த மாதிரி இவனுங்க ஏதாவது பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் பண்ணுறானுங்களான்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு சேர்த்து நடவடிக்கை எடுக்கிறதா தான் சரியாக இருக்கும். ஸோ போலீஸ் சோமோட்டோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே சார், இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது என்னன்னா, தமிழகத்தில் இது வரைக்கும் நிறையாவே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. எதற்காக இந்த கேஸ் மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்து இப்படி பிடிச்சாங்க இவனை, அதை பற்றி அப்டேட் இல்லை. முதல் விஷயம் வந்து குழந்தைங்க, அதாவது அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசு. அவகிட்ட வந்து ஒருத்தவனை தப்பாக நினைக்கிறான்னா அவள் வளர்கிற வீடு, அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா பெரியப்பா தாத்தா எப்படி பார்ப்பாங்க? அந்த குழந்தைய தொடுறதுக்கும் அது எதிர்பார்க்காத இது மாதிரி ஒரு நடக்கிறதுக்கும் அது ஒரு ஹீனியஸ் கிரைமுங்க. ஸோ அந்த விக்டிமோட மண்ணில் இருந்து பாருங்கள், கம்ப்ளைண்ட் ஆகாமையோ இல்லை வெளியே தெரியாமையோ அந்த பாப்பா கொஞ்சம் சுதாரிச்சிருக்கா, தப்பிச்சிட்டா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் அவளை கொலை செய்ய கூட யோசிச்சிருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது இது ஒரு பெரிய அஃபென்ஸ். ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி தொடர்ச்சியான ரேப்புகளா, தொடர்ச்சியான மொலஸ்டேஷன்களா, குழந்தைகள் கடத்தல், இல்லை அவங்களை கடத்தும் போது அவங்ககிட்ட இருக்கிற நகையை பறிக்கிறது, ஆர்கன் திரேடு, என்ன வேணா இருக்கலாம் இதுக்கு பின்னாடி. இது வந்து ஒரு கிரைம் கிடையாது, இது ஒரு கிரைம் ட்ரீயோட ஒரு பிரான்ச். அதில் வெளியில் தெரிஞ்ச ஒரு மொட்டு. இதுக்கு எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, இதோட வேறு எவ்வளோ ஊன்றி இருக்குன்னு தெரியணும். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நீங்கள் பெண்களுக்கு எதிராக பாலியல் விஷயமா நீங்கள் பார்த்தாலும் அந்த கிரைம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒன்று தவிர்க்க முடிஞ்சிருக்கும், இல்லை அவங்க சுதாரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு பட்ட பகலில் ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு போகிற குழந்தை, ரெகுலராக பாட்டி வீட்டுக்கு அந்த குழந்தை போனால் இதான் ரோடுனா அந்த இடம் அன்சேஃபாக மாறும்போது this is not something tolerable. அதனால இதுக்கு பின்னாடி பெரிய வேறு இருக்குமோன்னு சொல்லி மொத்தமாக அப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இன்னும் 100% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியில் வரல. என்ன காரணம், இதற்கு பின்னாடி என்ன நடக்குது சார்? இல்லை, முதல் விஷயம் வந்து அவன் வந்து குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த 10-15 பேரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் காமிச்சு அவங்க இல்லைன்னு சொன்ன பாப்பா இவன் குற்றவாளின்னு சொல்லியிருக்கான்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இவனை ஞாபகம் இருக்குது, ரொம்ப அடையாளங்கள் சொல்லியிருக்கா. அவன் குடிச்சிருந்தான், ஃபோனில் ஹிந்தியில் பேசினான், வாயில் பான்பராக் போட்டிருந்தான், அவன் ரெகுலராக பான்பராக் யூஸ் பண்ணுற அந்த கரெல்லாம் இருந்தது. ஸோ அவன் வந்து அவ்வளோலாம் வந்து இன்னோசென்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க அலர்ட் ஆகிடக்கூடாது, இன்னார்தான்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மேபி அந்த சீக்ரெசி மெயின்டைன் பண்ணலாம். அது போலீஸ் ப்ரெரகேட்டிவ், அவங்களுக்கு அது உரிமை உண்டு. கரெக்ட், அது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதுக்கான ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி வந்து ஓப்பன் கோர்ட்டாக தானே இருக்கும், அது தெரிஞ்சிடும். இங்கே என்ன பிரச்சனைனா வந்து இது வந்து ரெகுலரான ஒரு அஃபென்ஸா, ரெகுலராக அவன் குழந்தைகளையோ பெண்களையோ, நான் கிரிமினாலஜி படிக்கும்போது நான் ஒரு கேஸ் படிச்சிருக்கேன். ஒரு இதே மாதிரி ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு அக்யூஸ்டு, அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா முதியவர்களை டார்கெட் பண்ணுவான். 60-65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு விஷயமா ஒரு காய்கறி வாங்கவோ ஒரு பால் வாங்கவோ சாயந்தரம் குழந்தை பேரம்பேத்தி டியூஷனோட இந்த மாதிரி போகிறாங்க இல்லைங்களா. இந்த அன்டைமில் ஆளாரவம் இல்லாத இடங்களில் அவங்கள பின்மண்டையில் பெரிய ஒரு கல் வச்சு தாக்கி பக்கத்தில் கூட ஒரு புதரில் தள்ளி விட்டு போயிடும். அது ஒரு ரயில்வே லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ரயில்வே இடம் லேண்டு நிறைய இருக்கும், அது அந்த புதர் மாதிரி இருக்க இடத்துல தள்ளி விட்டுடுவோம். தள்ளி விட்டதுக்கு பிறகு அவங்க அங்கே அரை மயக்கத்துலேயோ இல்லை மயக்கப்பட்டு விடும்போது அவங்கள ரேப் பண்ணுவான். அவன் வந்து ஒரு இளம் பெண்களையோ குழந்தைகளையோ மிடில் ஏஜ் உமனையோ டார்கெட் பண்ண மாட்டான். வயசான பெண்கள் 60-70 வயசில் இருக்கவங்க டார்கெட் பண்ணுவான். அவங்கள அங்கே ரேப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கழுத்தில் காதில் நகை அதை இருந்தால் திருடிக்கிட்டு அவன் போயிடுவான். இவங்க வீட்டில் காணாமல் போயிடுவாங்க. வயசானவங்களை காரணம் பெருசாக அந்த பதட்டம் வராது. ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து வயசானவங்களுக்கு அப்படி நடந்திருக்கும் எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ அதை தொடர்ந்து போலீஸ் தேடும்போது டெட் பாடிஸே கிடைக்காம போகிற வாய்ப்பு அதிகம். ஏன்னா ட்ராக்ல வந்து ஒரு ஆடோ மாடோ நாயோ அடிபட்டு சாகும்போது அந்த ஒரு ஸ்மெல் வந்து அந்த ட்ராக் ஏரியாவில் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பிணம் அழுகுனா கூட தெரியாத அளவுக்கு மோசமான நிலைமைகள் இருந்து இது கண்டுபிடிக்கப்படாமே இந்த கிரைம் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப ரெகுலராக அந்த ரயில்வே கிராசிங் அந்த பெல்ட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல இது மாதிரி ஒரு கிரைமில் ஒரு லேடி உயிரோடு இருந்ததுனால கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் சர்வேலன்ஸ் டைட் பண்ணி இந்த ஒரு
அக்யூஸ்டை பிடிச்சாங்க. அதுபோல் இது வந்து இது ஒன் டைமா, இவன் ரெகுலர் ஹேபிச்சுவல் அஃபெண்டரா, இந்த மாதிரி ஒரு பெரும் கேள்வி வரும்போது அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்டெப் எடுக்காமல், ஒரு மோடஸ் ஆப்பரண்டி ஃபாலோ பண்ணாமல், ஒருத்தன் தான் இது ஒரு சிங்கிள் க்ரைமு இண்டிபெண்டன்ட் க்ரைம்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த கும்பலை எல்லா க்ரைம்ஸும் நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியாமல் நிலைமைக்கு போயிடும். ஒரு சாதா மொலஸ்டேஷன் கேஸ்னு சொல்லி அவன் தப்பிச்சிட வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் எப்படி தான் அரெஸ்ட் பண்ணாலும் கோர்ட்டுக்கு போனாலும் என்ன கன்விக்ஷன் வாங்குறீங்க, எந்த செக்ஷனில் கன்விக்ஷன் வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இதை தவிர நீங்கள் இந்த காலகட்டத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான, பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் அது உண்மைதான் அப்படின்னாலும், இன்னொரு வகையில் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி பல கிரைம்ஸை வந்து வெளிக்கொண்டு வரத்துக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் கூட எதுவாக இருக்குது. இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இந்த திருட்டு ரஸ்கல் மாற்றத்துக்கே காரணம். இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன அந்த அனானிமஸாகவே இருந்திருப்பான் அவன். ஸோ டெக்னாலஜி, சோஷியல் மீடியா இதோட க்ரோத் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்தாகவும் இருக்குது. அது வந்து ஒரு இருமுனை கத்தி. நீங்கள் எந்த பக்கம் பிடிக்கிறீங்க, எப்படி பிடிக்கிறீங்கன்றத பொறுத்து தான் அது உங்களை காக்குமா பதம் பார்க்குமான்னு தெரியும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பேசுவதற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.